என்னடா சக்தி, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லண்ணா. பரவாயில்லையா? கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சாடா? நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றேண்ணா. அட எங்கண்ணா சாப்பிட்றான், சாப்பிடவே மாட்டேங்கிறான். எல்லாம் இந்த மருந்து மாத்திரைன்னு எதையாவது கொடுப்பாங்க, எதையும் தொட்டு கூட பார்க்காத, புரியுதா? பழைய சோறும் சின்ன வெங்காயமும் சாப்பிடு காலை எந்திரிச்ச உடனே வெறும் வகத்தில். எல்லாம் சரியாயிரும். வேற எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை, சரியா? சொல்லுவாங்கடா, ஊர் போய் 1000 பேர் சொல்லுவேன் நல்லா இல்லை உடம்பு சரியில்லைன்னு. அதெல்லாம் எதையும் நம்ம மண்டக்குள்ள ஏற்றவே கூடாது. என்னென்னா ஒரு காலத்தில் பைத்தியக்காரன்ட்டாங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, தெரியுமா? சும்மா காசு பணம் சொத்து சேர்க்குறேன் அது இதுன்னு அலையும் இல்லை ராத்திரி போலுமா, பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் புத்தி பேதலிச்சிருச்சுனாங்க, பைத்தியம்னாங்க, லூஸாக போயிட்டாங்க, குணம் செய்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கடந்து தானே வந்திருக்கேன். இன்றைக்கி ஆன்னு வாய்ப்பழுத்து பார்க்குறாங்க எல்லா பையலும் இருக்கீங்க. சக்தி, நீ தெம்பாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அண்ணன் இருக்கேன். வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? அப்பா வாங்க வாங்க. நல்லா இருக்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாடா தர்ஷினி, எப்படி இருக்க? தாத்தா அம்மா எங்க தாத்தா? வந்துருவா கூடிய சீக்கிரத்துல. நல்லா படிக்கிறியா? வணக்கம்மா. என்ன ஆச்சரியமா இருக்கு, என் சம்பந்தி வந்து அமைதியா வணக்கம் எல்லாம் சொல்றாரு. எப்பவுமே விரைச்சுக்கிட்டு தானே நிப்பாரு, இன்னைக்கு என்ன பிரச்சனை? அப்படி ஒன்றும் பிரச்சனை பண்ண வரலம்மா. ஒரு நல்ல செய்தி, அத மாப்பிள்ளை கிட்ட சொல்லலான்னு வந்தேன். மாப்பிள்ளையா? அது யாரு? உங்க மூத்த பையன் தாமா, வேற யாரு? மாப்பிள்ளையா? நந்தினி, என் பிள்ளைய மாப்பிள்ளைன்னு சொல்றாரு இவரு. வெளியில மழை வருதா பாரு. இல்லத்த வரலையா? சரி, மேல இருக்காரு, போய் பேசுங்க உங்க மாப்பிள்ளை கிட்ட. சரிம்மா. ஏய் அத்தை, சம்மந்திக்கு காபி எல்லாம் கொண்டு போய் கொடுங்க. அந்த போய் கேக்குறோம் அத்தை. மாப்பிள்ளையாமே மாப்பிள்ள. என்ன விஷயம் தெரியலையே, ரொம்ப அமைதியா போயிருக்காரு, அதான் பயமா இருக்கு. பார்க்கலாம். வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம்மா. யாருக்கு வணக்கம்? உங்களுக்கு தான் மாப்பிள்ள. நல்லா தானே இருந்தியே, உங்களுக்கு என்ன புத்தி எதுவும் பேதலிச்சிருச்சா? ஏன் மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லாதையே, அது உங்களுக்கு பொருத்தமா இல்லை. வாங்கம்மா. என்ன எல்லாரும் அப்படி வரிசை கட்டி வாரையே? இவர் வந்திருக்காரு, ஈஸ்வரேக்கா ஏதாவது தகவல் சொல்லி விட்டுருப்பா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீங்களா? மூஞ்சியில் பார்த்தாலே தெரியுது, கீழே பார்த்தீங்களா? எதுவும் பேசலையா? இல்ல, இப்பதான் வந்தாரு. மேல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டோம், வேற எதுவும் பேசல. சரி, சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னத்த சொல்லிட போறாரு? முயற்சி பண்ண முடியலன்னு சொல்ல போறாரு. இல்லப்பா, எஸ்கேஆர் இந்த இடத்தை திருப்பி தரதா ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டானா? நெசமாவா? ஆமா மாப்பிள்ள. நம்பலாமா? சரி, உட்காருங்க உட்காருங்க, பேசுவோம்.
சும்மா உட்காருங்க மாமா, நம்ம வீடு தானே. என்ன சொல்றீங்க? எஸ்கேஆர் நிலத்தை தாரம்னு ஒத்துக்கிட்டானா? ஆமாம், கொடுக்க மாட்டானே. முதல்ல எஸ்கேஆர் ஒத்துக்கல. சரி. அப்புறம் ஈஸ்வரி அவர் சம்சாரம் சாருபாலாட்ட பேசினான். ஆ, ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், வேற என்ன பண்ண முடியும்? சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்னு சொன்னாங்க? அதுக்கு முன்னால அவங்க சார்பா உங்ககிட்ட பேச ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. பேசணுமா? என்ன பேசணும்? யார் வர? வரட்டும்ப்பா, யார் வேணாலும் வரட்டும், வந்து பேசட்டும். பேசினா தானே என்ன விஷயம்னு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் குணசேகரன். இந்தா வா, நான் தான் குணசேகரன், நான் தான். வா வா கௌதம், வா. மாப்பிள்ள, நான் சொல்லலை, எஸ்கேஆரோட ஆளு இவர் தான். ஆ, உட்காரு தம்பி, உட்காரு. கௌதம் உட்கார். எஸ்கேஆர் ஆஃபீஸ்லேருந்து ஆள் பேச்சுவார்த்தைக்கு வரதுன்னா யாரோ பெரிய மனுஷன் வரப்போறான்னு நினச்சேன். சின்ன பையில அனுப்பி வச்சிருக்கேன். என்ன விஷயம்? இருப்பா, வந்தவன் சின்ன ஆளாக இருந்தாலும் உபசரிக்கணும்ல, அது நம்ம கடமை இல்லையா? ஜனனி, ஒரு காப்பி ஓட்டு எடுத்துருவாமா. நான் எடுத்துட்டு வரேன் மாமா. நில்லு. நான் ஓன்டையா சொன்னேன், அவட்ட தானம்மா சொன்னேன். நீ ஏன் முந்திரி கொட்டை மாதிரி முந்துற? அவனா மகாராணியா? அவ போட்டு எடுத்துட்டு வர மாட்டாளா? பேசாம நில்லுமா. வந்ததுலேருந்து நீ தான் அவளை கெடுத்து வச்சிருக்க. போ, நீ போய் போட்டு எடுத்துட்டு வா. சார், நீங்கள் காஃபி கொடுக்கறதால டீல் முடியாது. அப்படியா? அதுவும் சேர்த்தேன், ஒரு காப்பி மிச்சம்.
தம்பி சொல்லு, என்ன பேச சொல்லி அனுப்பிச்சா எஸ்கேஆர்? சார், கொடைக்கானல்ல எங்களோட எஸ்கேஆர் ப்ராஜெக்ட் 500 crores. அதில் சில பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆளு நீங்க தானே எங்களுக்கு நல்லா தெரியும். ஏய், என்ன பேச்சு பேசுற? கிளம்புடா வெளியே, கிளம்புடா. கதிரேரு யாரு? இருடா. என்ன சும்மா கண்டபடி பேசிட்டு இருக்கான் அவனை. இருடா. ஏய், என்ன முறைக்கிற? சும்மா இருண்ணே. ஏய் இருப்பா, உட்காருப்பா. சார், நான் தொடர்ந்து பேசலாமா வேண்டாமா? பேசுங்க தம்பி, பேசத்தானே வந்திருக்கிய. பேசி பேசி அவன் கொஞ்சம் கோவத்தில் இருக்கான், வேற ஒரு பிரச்சனை. அதை கண்டுக்கிறாத, நீ பேசு, சொல்லு. சார், நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட்டாக சொல்கிறேன். மன்னவன்னூரோட முருகனை நீங்கள் தூண்டி விட்டீங்க. அவன் பெருமாள் மலையில் இருக்கிற ஜான் டேவிட், நாகலிங்கம், காதர் பாஷா, சுப்பிரமணி, ஆறுமுகம், வடிவேல், ஆரோக்கியசாமி, இவங்க எல்லாரையும் அவன் தூண்டி விட்டுருக்கான். இவங்க எல்லாரும் அவங்க சொத்தை எழுதி கொடுத்துட்டு ஃபுல் அமௌண்ட் எங்ககிட்ட செட்டில்மெண்ட் வாங்கிட்டாங்க. இப்ப என்னன்னா, புதுசா ஆட்கள் வராங்க. அதாவது வடிவேலோட தம்பி, சுப்பிரமணியோட சித்தப்பா, ஆறுமுகத்தோட பெரியப்பான்னு பிரச்சனை பண்றாங்க. ஏய், அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்றது? அது குணசேகரன் சாருக்கு நல்லா புரியும். அம்மா, நீ கொடைக்கானல்ல தான் பிறந்தியா? இல்ல சார், நான் இந்த மதுரைக்கு வந்து 1 மாசம்தான் ஆகுது. ஆ நான் இந்த டிஸ்ட்ரிக்டே புதுசு. ஆ 1 மாதம் தான் ஆகுது. தம்பி, நாங்கள் மதுரையிலே பிறந்து வைகை ஆற்று தண்ணி குடிச்சு வைகை ஆற்றுலேயே உருண்டு பிறண்டு தாண்டிக்குடி மலை, சிறுமலை, பெருமலை, வருசநாட்டு மலை, எல்லா மலையும் பார்த்தவங்க. ஒவ்வொரு மலையிலையும் எத்தனை கல் இருக்குது, எவ்வளோ மண் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எல்லா மலையிலையும் வளர்ந்தவங்க, எல்லா மலையும் அளந்தவங்க. எனக்கு வந்து கொடைக்கானலை பற்றி நீ பாடம் நடத்திட்டு இருக்க. எல்லா மலையும் இஞ்சி இஞ்சியாக தெரியும் எனக்கு, தெரியுமா? அங்கே பறக்கிற காக்காவோட தெரியும்டா. சார், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. ஒன் ஹவர்ல உங்க ரெக்கார்ட்ஸ் பூரா உட்கார்ந்த இடத்துல இருந்து எடுத்துருவோம். சரி, நீங்க என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க, எது இல்லீகல் எது லீகல், எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கு சார். இப்ப அது விஷயம் இல்ல. இந்த பிரச்சனை கிளியர் ஆகி கொடைக்கானல் ப்ராஜெக்ட்ல எங்க கிளைண்ட்ஸ்க்கு நாங்க சொன்ன நேரத்துல கீயை கொடுத்து ஆகணும். அப்படி ஒழுங்கா நடக்கணும்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா நடக்கணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டா அதே நாள்ல அதே நேரத்துல இங்க சாருபாலா மேடமும் எஸ்கேஆர் சாரும் நீங்க கேட்ட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க. இதுதான் டீல். ஓகேவா?
பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணிக்கலாம். என்னண்ணே நீங்க? கதிரே இருடா, எல்லாம் தெரிஞ்சுதான்டா சொல்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும்டா. எல்லாம் ஒரு கணக்கு தான், பொறுமையாரு. சரி தம்பி, அப்படியே பண்ணிக்கலாம். போய் சொல்லிடு. ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலான்னு தேதி மட்டும் முடிவு பண்ணி சொல்லுங்க, பண்ணிக்கலாம். ஓகே சார். நான் எஸ்கே ஆர்ட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. போ, கிளம்பு, போயிட்டு வா. கிளம்பலாம் சார். அப்போ நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. சரி தர்ஷினி கண்ணு, வாடா. நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணு, சரியா? கதிரே, என்ன? கொடைக்கானலுக்கு போக வேண்டியிருக்கும். லைஃப்ல எனக்கு நெருக்கமானவங்கன்னு நான் யார் நினைக்கிறேனோ அவங்க என்னை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. என்னையே அறியாம ஏன் மூலமா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு இப்படிதான் அமையும்னு. அப்படியெல்லாம் என்னால் ஏத்துக்க முடியல. அட் தி சேம் டைம் அப்படி நடக்கிறது தான் உண்மை.